அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mailanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஓவலேஷனுக்கு அப்புறமா நம்ம எந்த மாதிரியான சிம்பிளான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஓவலேஷன் டைம்லேயும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக இன்றைக்கி பார்க்கலாம். ஓவலேஷன் அப்படிங்கிறது கருமுட்டை வெடித்து வெளிவரக்கூடிய நாள். நீங்கள் பீரியடான ரெகுலர் பீரியடாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பீரியடான முதல் நாளையிலேருந்து 14வது நாள் தான் நீங்கள் ரெகுலராக 28 டேஸ்க்கு ஒன்ஸ் பீரியட் ஆயிடுவீங்க அப்படின்னா நீங்கள் பீரியடான முதல் நாளையிலேருந்து 14வது நாள் தான் உங்களுக்கு ஓவலேஷன் டேவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி 2 நாள் பின்னாடி 2 நாள் மொத்தம் 5 நாளில் நீங்கள் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ப்ரெக்னென்சி கிட் மாதிரியே ஓவலேஷன் கிட்டும் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். நீங்கள் அதை வாங்கி அந்த ஓவலேஷன் உங்களுக்கு அன்றைக்கி ஓவலேஷன் டேயா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ட்ராப்பு நம்ம யூரின் எடுத்து விட்டோம் அப்படின்னா டபுள் லைன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அன்றைக்கி ஓவலேஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கலாம். இதை இர்ரெகுலர் பீரியடாக இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம். கொஞ்சம் மாதிரி கன்ஃபியூஸில் இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கிட் வாங்குறது. கிட் இல்லாமல் சிம்டம்ஸ் தெரியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியும். அந்த ஓவலேஷன் டே அன்னைக்கு அந்த 2-3 நாளைக்கு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு அந்த ப்ரைவேட் பார்ட்லாம் ஒரு மாதிரி ஒரு ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒயிட் டிஸ்சார்ஜ் கொஞ்சம் கெட்டியாக கொஞ்சம் திக்கான ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் வர்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அதுக்கப்புறம் செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக பாடி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஓவலேஷன் சிம்டம்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். டெய்லியும் நம்ம சேர்ந்துருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கும் பொழுது அந்த ஸ்பெர்ம் சரியாக ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்பெர்ம் ஈஸியாக ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓவலேஷன் டேயில் இந்த மாதிரி தான் இருக்கணும். அதே போல் எல்லாமே இன்டர்கோர்ஸில் இருந்ததுக்கு அப்புறமா எழுந்ததுமே நம்மளோட ஒர்க்கை பார்க்காம கொஞ்சம் அந்த ட்ராவல் பண்ணி போய் இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு டைம் தர மாதிரி ஹெவியான ஒர்க் எதுவும் செய்யாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்கிறது பெட்டராக இருக்கும். எல்லாருக்குமே அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிவிட்டு ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓவலேஷன் டே அப்போ இந்த மாதிரி தான் இருக்கணும். இர்ரெகுலர் பீரியடில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ரெகுலர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏதாச்சும் நேச்சுரல் ஹோம் ரெமெடிஸ் எடுத்துகிட்டு நம்ம ட்ரை பண்ணிவிட்டு ரெகுலர் பீரியடாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணியும் உங்களுக்கு நான் ஒன்றுமே இர்ரெகுலர் பீரியடில் இருக்கேன் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஓவலேஷன் கிட் வாங்கி செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்டம்ஸ் தெரியறதப்போ நீங்கள் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா ப்ரெக்னென்சிக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா ஸ்ட்ரெஸ்ஸு முக்கியமாக பயப்படவோ ஸ்ட்ரெஸ் ஆகவோ கூடாது. அப்படி ஆச்சு அப்படின்னாலும் நம்ம பீரியட் ஆயிடுவோம். முக்கியமாக ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடாது. ஹெவியான ஒர்க் எதுவும் செய்யக்கூடாது. ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கணும். ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கிற ஃபுட்டாக எடுத்துக்கக்கூடாது. பப்பாயா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது போல் பப்பாயா அந்த மாதிரி அன்னாச்சி பழம் அந்த மாதிரி ரொம்ப ஹீட்டாக இருக்கிற உணவுப் பொருட்களை எடுத்துக்கக்கூடாது. ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கணும். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னாவே போதும். சிம்டம்ஸ் எப்போ தெரிய ஆரம்பிக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் 6லேருந்து 12 நாட்களுக்கு பிறகு சின்ன சின்ன சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். லைக் ஒயிட் டிஸ்சார்ஜ், லைட்டாக ஸ்டொமக் பெயின், பாடி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபீவர் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அடிக்கடி யூரின் போகிற மாதிரி ஃபீல் ஆகும். ப்ரஷ் பண்ணுறப்போ வாமிட் வரும். இதெல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான சின்ன சின்ன சிம்டம்ஸ். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பீரியட் டிலே ஆனதையும் ப்ரெக்னென்சியில் போய் கிட் வாங்கிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இதே மாதிரி ப்ரெக்னென்சி பேபி கேர் சம்மந்தப்பட்டமான வீடியோஸ்க்கு mailanji.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ